நீங்கள் மாநில வழிச்சாலையை முழுமையாக ஆக்கிரமித்து விட்டு அதனை தேசிய நெடுஞ்சாலையாக மாற்றி மக்களிடம் வசூலிக்கும் முறையை கைவிட வேண்டும். ஏன்னா ஏற்கனவே எங்க தாத்தன் பாட்டன் பூட்டையில இருந்து ரோடுக்காக சாலையை தாரவாத்தோம், அரசுக்கு கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு பகல்லையே பட்ட பகல்லையே தேசிய நெடுஞ்சாலையில போக முடியல. எதற்காக? என்னோட வணிகம். நீங்க ஆடை அணியக்கூடிய ஆடையை எடுத்துட்டு வரக்கூடிய வாகனங்களா இருக்கட்டும், உணவுப் பொருட்களா இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், மக்களை சார்ந்து இயங்கக்கூடிய தொழில் ரீதியான வாகனங்களா இருக்கட்டும், இவர்களுக்கு நீங்களே சுங்கசாவடிகளை போட்டு நீங்க கொள்ளையடிக்க போகும்போது இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்றதுதான் என்னுடைய வாதம். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு காலத்துக்கு மேலாக ஆகுது இந்த தேசிய நெடுஞ்சாலை துறை உருவாக்கப்பட்டும் சாலைகள் அமைக்கப்பட்டும் சுங்க சாலைகள் வரி வசூலிக்கப்படக்கூடிய செயல்பாடுகள் இருக்கட்டும். இதுவரை மத்திய அரசாங்கத்தால இவ்வளவு ரூபாய் வாங்கி இருக்கிறோம், இந்த டோல் நாங்க அகற்றிட்டோம் அப்படின்னு ஏதாவது ஒரு சுங்கசாவடி சொல்லுங்க. வெறும் தென்னிந்தியா மட்டும், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, புதுச்சேரி, தெலுங்கானா 6 மாநிலத்துல எடுத்ததுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 492.97 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. தென்னிந்தியால மட்டும் 19% சாலை இருக்கு. ஆனா வருமானம் ஈட்டி இருக்கிறது 28% வருமானம் ஈட்டி இருக்கிறாங்க. மீதம் இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய சுங்கச்சாவடிகளுடைய வருமானம் அவர்கள் ஏன் ஈட்டல? இல்ல இங்க இவ்வளவு நெருக்கடிகள் கொடுக்கும் பட்சத்துல ஒருவேளை சவுதி மாதிரியும் இல்லைன்னா லண்டன், நியூயார்க் மாதிரி நகரமயம் ஆகிடக் கூடாது என்பதற்காக தென்னிந்திய மக்கள் மீது இவ்வளவு ஒரு தாக்குதலா அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய வருது. இன்னைக்கு சென்னை டு வேலூர் ஒரு 6000 ரூபாய் 6500 ரூபாய் நான் வாடகை வாங்குறேன் அப்படின்னா ஒரு காருக்கு, அதுல 3000 ரூபாய் எனக்கு டீசல் போயிடுது. ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் நான் டிரைவருக்கு சம்பளம் கொடுத்துறேன். பாக்கி இருக்கிறது இதுக்கு போக நான் சுங்க சாவடிக்கு சுங்க கட்டணம் நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு 500 ரூபாய் அது போயிடும். பாக்கி இருக்கிறது 1000 ரூபாய். வாகனத்தையும் முதலீடு செய்து அதற்கு கடன் பட்டு அதற்கு வட்டியோட நான் திருப்பி வங்கிக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல இவ்வளவு நெருக்கடியான ஒரு தொழிலை செய்வதற்கு விலகுவதற்காகவே இது போன்ற நெருக்கடிகளை அரசு கொடுக்குது அப்படின்றதுதான் குற்றச்சாட்டா நான் பதிவு பண்ணணும். இது வணிகம்னு தெரிஞ்சு இங்க கொள்ளை நடந்துட்டு இருக்குது அப்படின்றதுதான் குற்றச்சாட்டு. கொள்ளைன்றது அவங்களே சொல்லிட்டாங்களே. சிஏஜி ரிப்போர்ட் சொன்னதுக்கு அப்புறமாவும் அதன் மீது எந்த நடவடிக்கை இல்ல அப்படின்னு போகும்போது யார் பிழை? அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ள நீங்க அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீப். இன்று நம்மோடு சுதந்திர வாகன வாடகை சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஜூட் மேத்யூ இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் இந்த சுங்கச்சாவடிகள்ல வாகனம் செல்வதற்கு சுங்க சாலையை பயன்படுத்துவதற்கான அந்த கட்டணம் என்பது வசூலிக்கப்பட்டுவது 2000 மத்திய பகுதியில் தொடங்கி இன்று வரை ஒவ்வொரு ஆண்டும் ஒரு அப்ராக்சிமேட்டா எடுத்துக்கிட்டோம் கூட ஒவ்வொரு ஆண்டும் கூட இந்த கட்டணம் அப்படின்றது ரிவைஸ் பண்ணப்பட்டே வருது, அதாவது அதிகரிக்கப்பட்டே வருது. அந்த வகையில செப்டம்பர் 1ஆம் தேதி தொடங்கி கட்டண உயர்வு அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த கட்டணம் வசூலிக்கப்படுவதற்கான நோக்கம் அப்படின்றது சாலையை அமைப்பது, பராமரிப்பது அப்படின்றதுதான். அப்போ எல்லாருக்கிட்டையும் இன்னொரு கேள்வி இருக்கு, இன்னும் எத்தனை காலத்திற்கு இந்த சாலை தனியாரால் பராமரிக்கப்பட போகிறது, எத்தனை ஆண்டு காலத்திற்கு இது ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிச்சுக்கிட்டே வரப்போகுது? இந்த மாதிரியான பல கேள்விகள் வாகன ஓட்டிகளிடம் இருக்கு, பொதுமக்களிடம் இருக்குது. உயரப்போகக்கூடிய கட்டணம் அப்படின்றது எதன் அடிப்படையில உயர்த்துறாங்க? முதல்ல ஒவ்வொரு ஆண்டும் உயர்த்தலாமா? முதல்ல அரண்சை சேட்டலைட் சேனலாக விரைவில் உருவெடுக்கணும் அப்படின்றத நான் வாழ்த்துறேன். விளிம்பு நிலை மனிதர்களையும் சமூகத்தின் ஒரு அடையாளப்படுத்த முடியாத ஒரு துறையை அடையாளப்படுத்துவதும் ஒரு குரலாக பல நிகழ்ச்சிகளை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அதற்கு என்னுடைய இந்த ஊடகத்தினுடைய நிர்வாகத்திற்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். தேசிய நெடுஞ்சாலை அப்படின்ற திட்டம் பாஜக அரசினாலையும் அவர்கள் கொண்டு வந்த நோக்கமும் வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம்தான். அதை ஒருபொழுதும் நாங்க ஏற்க மாட்டோம்னு சொல்ல மாட்டோம். ஆனா முதல்ல எங்களுடைய அமைப்பின் சார்பாக வலியுறுத்துவது என்னவென்றால், நீங்கள் மாநில வழிச்சாலையை முழுமையாக ஆக்கிரமித்து விட்டு அதனை தேசிய நெடுஞ்சாலையாக மாற்றி மக்களிடம் வசூலிக்கும் முறையை கைவிட வேண்டும். ஏன்னா ஏற்கனவே எங்க தாத்தன் பாட்டன் பூட்டையில இருந்து ரோடுக்காக சாலையை தாரவாத்தோம், அரசுக்கு கொடுத்திருக்கிறோம். சொந்த நிலங்களை கொடுத்து இந்த சாலைகள் அமைக்கப்பட்டிருக்குது. மாநில அரசாங்கம் அன்றைய காலகட்டங்களிலே
இருக்கக்கூடிய வருமானத்தை வைத்துக்கொண்டு சாலையை அமைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு சென்னை டு திருநெல்வேலிக்கு அந்த காலத்துல ரூட் இல்லையா என்ன? இன்னைக்கு சென்னை டு பெங்களூருக்கு சாலை இல்லையா என்ன? அன்னைக்கு அதே 30 கிலோமீட்டர்ல 70 கிலோமீட்டர் வேகத்திலேயும் தான் ஒரு காரோ இல்ல கனரக வாகனங்களோ இயக்கப்பட்டு இருந்தது. இன்னைக்கும் அதே கட்டுப்பாடுகள்ல தான் இருக்கு. நீங்க விரைந்து போகலாம் அப்படின்றது மட்டும்தான் உங்களுடைய வாதமா இருக்குமே தவிர, விரைந்து செல்வதனால் என்ன பயன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. என்ன பயன்? விரைந்து செல்றதுனால ஏதாவது பயன் இருக்கா? சொல்லுங்களேன். வளர்ச்சி அடைந்து இருக்கிறோம், பழைய மாதிரியான நிலைமையில இல்ல. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு வேகமாக போகுது. அப்படி எதற்காக? வளர்ச்சியினுடைய ஒரு பகுதி தானே, நம்ம அப்படித்தானே. எதற்காக? அது பொருளாதார உயர்வு எல்லாமே அதுல அடங்கும். கரெக்ட். ஒரு காலத்துல இந்த சாலைகளே இல்லாம ஒத்தையடி சாலையில வணிகம் செய்யக்கூடிய வியாபாரிகளா இருக்கட்டும், அவர்களை ஒரு பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கு போகும்போது கொள்ளையர்கள் வந்து நகை வச்சிருக்கிறானா, பணம் வச்சிருக்கிறானா, இந்த கொள்ளையடிக்கும் இதெல்லாம் இருந்தது இந்த பண்டைய காலங்கள்ல. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், பயத்தின் காரணமாவே ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து மொத்தமா போயிட்டு வந்துட்டு இருப்போம். அப்ப பாதுகாப்புக்காக. இன்னைக்கு பகல்லையே பட்ட பகல்லையே தேசிய நெடுஞ்சாலையில போக முடியல. எதற்காக? என்னோட வணிகம். நீங்க ஆடை அணியக்கூடிய, ஆடையை எடுத்துட்டு வரக்கூடிய வாகனங்களா இருக்கட்டும், உணவுப் பொருட்களா இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், மக்களை சார்ந்து இயங்கக்கூடிய தொழில் ரீதியான வாகனங்களா இருக்கட்டும், இவர்களுக்கு நீங்களே சுங்கசாவடிகளை போட்டு நீங்க கொள்ளையடிக்க போகும்போது இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்றதுதான் என்னுடைய வாதம். நீங்க கொள்ளைன்றீங்களா? ஆமா, இது கொள்ளை இல்லாம வேற என்னங்க? நீங்க இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு காலத்துக்கு மேலாக ஆகுது இந்த தேசிய நெடுஞ்சாலை துறை உருவாக்கப்பட்டும் சாலைகள் அமைக்கப்பட்டும் சுங்க சாலைகள் வரி வசூலிக்கப்படக்கூடிய செயல்பாடுகள் இருக்கட்டும். இதுவரை மத்திய அரசாங்கத்தால இவ்வளவு ரூபாய் வாங்கி இருக்கிறோம், இந்த டோல் நாங்க அகற்றிட்டோம் அப்படின்னு ஏதாவது ஒரு சுங்கச்சாவடி சொல்லுங்க. அகற்றப்படவே இல்லை இந்த இடத்துல. தமிழ்நாட்டுல இது வரைக்கும் ஒண்ணு கூட ஆகல. 11 சுங்கச்சாவடிகள் அகற்றப்பட வேண்டிய சுங்கச்சாவடிகள் சொல்லிட்டு நம்ம தமிழகத்தினுடைய மாநில நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மத்திய தேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரை பார்த்து கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. 3 வருஷம் ஆச்சு திமுக ஆட்சிக்கு வந்து. 3 வருஷத்துல இது வரைக்கும் ஒரு சுங்கச்சாவடி கூட அகற்றலையே. சரி, ஒப்பந்த அடிப்படையில எத்தனை ஆண்டிற்கு பிறகு சுங்கச்சாவடி அகற்றப்படும்? எதன் அடிப்படையில் அகற்றப்படும்? 25 ஆண்டு காலம். ஒரு சில சுங்கச்சாவடிகள் 20 ஆண்டு காலம். அது வந்து அந்த ஒரு சாலை அமைக்க போகும்போது அதனுடைய ஒப்பந்ததாரர் இவ்வளவு முதலீடுகள் கொடுக்கறாங்க. ரெண்டாவது பப்ளிக் உடைய ஃபண்டை யூஸ் பண்ணி எத்தனை டோல்கேட் ரோட்ஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வராங்க. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முடிகிற வரைக்கும் அந்த மொத்த தொகை எடுப்பதற்கு அந்த ஒப்பந்ததாரருக்கு அனுமதி. அதன் பிறகு மேம்பாட்டு பணிகள், சாலை சீரமைப்பு செயல்களை செய்வதற்காக தேவையான நிதிகளை கொண்டு செயல்படுத்தலாம். இதுக்கு டோல் வசூலிக்கலாம். ஆனால் இது எந்த கணக்குகளுமே யாருமே இது வரைக்கும் சொல்ல. கடந்த ஆண்டு, இன்னைக்கு நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறோம், போன வருடம் இதே மாதம் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி சிஏஜி ரிப்போர்ட் வந்தது. வெறும் தென்னிந்தியா மட்டும், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, புதுச்சேரி, தெலுங்கானா 6 மாநிலத்துல எடுத்ததுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 492.97 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. ஊழல்னா எந்த வகையில ஊழல்? சாலை சீரமைப்பு செய்யறதில்ல. மேம்பாலம் போடப்பட்டிருக்க மேம்பாலம் 1952ல போட்டது. ஆனா 56ல அமைக்க வேண்டிய மேம்பாலம், அந்த மேம்பாலம் இல்லாமலே நம்ம இங்க பரனூர் தான். இங்க பரனூர் சுங்கச்சாவடியை பத்தி தான் சொல்றேன். 1952ல போட்ட மேம்பாலம், அதுலயேதான் இன்னைக்கு தேசிய நெடுஞ்சாலை இருக்கு. அதை சீர் செய்து இவர்கள் டோல்கேட் வசூலிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதெல்லாம் செய்யல. அதையும் தாண்டி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. ரோடு வந்து லே பண்ணிருக்க மாட்டாங்க. புதுசா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ரோடு வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும். வருஷம் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபுல்லுமே ரோட சுரண்டிட்டு திருப்பி புது சாலை அமைக்கணும். பராமரிப்பு பணிகள், சைன் போர்டா இருக்கட்டும், ஒரு ஸ்ட்ரெச்ல வந்து ஃபுல்லா ரிஃப்ளெக்டிங் டேப்ஸ் ஓட்டுறதா இருக்கட்டும், மார்க்கிங்கா இருக்கட்டும், எல்லாமே செய்யணும். இதெல்லாம் எதுவுமே செய்யலன்றது நான் சொல்லல. மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கமா இருக்கக்கூடிய சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட் தான் கான்ஸ்டிடியூஷனல் பாடியே சொல்லுது இவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னு. அதே போல ஒட்டுமொத்த இந்தியாலையும் தென் தமிழகத்துலதான் இந்த 6 மாநிலத்துல 19% மேலாக ஒட்டுமொத்த தேசிய நெடுஞ்சாலையினுடைய சாலை இங்க இருக்கு. ஏன் உங்களால வட இந்தியால போய் கொண்டு போய் போட முடியலையா? அங்க போட்டா சீக்கிரம் ரோடு டேமேஜ் ஆகும். அங்க இருக்கிற தட்பவெட்ப நிலையும் அந்த சாதகமான உறுதித்தன்மையும் இல்லாம அப்பப்ப நிலச்சரிவு ஏற்படும். ஹிமாச்சல்லையும் லடாக்லயும் போய் உங்களால ரோடு போட்டு தேசிய நெடுஞ்சாலை கொண்டு வர முடியுமா? அங்க இருக்க மக்கள் இன்னைக்கு அவதிப்படலையா? அவர்களும் விரைந்து செல்ல வேண்டாமா? அப்ப நீங்க வந்து இங்க வருமானம் இருக்கு, மக்கள் எதையும் அக்கறை கொள்ளாமல் கண்டுகொள்ளாமல்
எளிதாக செல்ல முடியும் அப்படின்றத மட்டும்தான் அரசு நோக்கமாக வச்சிருக்கு. அது போக ஒட்டுமொத்த இந்தியாலையுமே டோட்டல் வருமானம்ன்றது 28,533.88 கோடி ரூபாய் வருமானம். எவ்வளவு காலத்துல இந்த வருமானம்? ஒரு வருட காலம். நீங்க சொல்றது கடந்த ஆண்டு 2020-21. ஓகே. இந்த வருமானத்தால உங்களால சாலை போட முடியலையா? இல்ல நீங்க தமிழகத்துல மட்டும் 19%, அதாவது தென்னிந்தியால மட்டும் 19% சாலை இருக்கு, ஆனா வருமானம் ஈட்டி இருக்கிறது 28% வருமானம் ஈட்டி இருக்கிறாங்க. அதாவது தெலுங்கானா, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா. அந்த 28,000 கோடியில 19% தமிழ்நாட்டுல சாலை மட்டும். ஆனா அதுல 28% வருமானம் வந்திருக்கு. மீதம் இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய சுங்கச்சாவடிகளுடைய வருமானம் அவர்கள் ஏன் ஈட்டல? இல்ல இங்க இவ்வளவு நெருக்கடிகள் கொடுக்கும் பட்சத்துல ஒருவேளை சவுதி மாதிரியும் இல்லைன்னா லண்டன், நியூயார்க் மாதிரி நகரமயம் ஆகிடக் கூடாது என்பதற்காக தென்னிந்திய மக்கள் மீது இவ்வளவு ஒரு தாக்குதலா அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய இல்ல நம்ம இப்படியும் கூட பார்க்கலாம்ல. இப்போ வளர்ச்சி அப்படின்னு ஒப்பிடும் பொழுது இப்போ இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்ஸ் அப்படின்ற போது தமிழ்நாடு முக்கியமான இடத்துல இருக்கு, மகாராஷ்டிரா முக்கியமான இடத்துல இருக்கு, தென் மாநிலங்கள்ல கொஞ்சம் வளர்ச்சி அதிகமாக இருக்கு. அதை ஒட்டி இங்க சாலைகளினுடைய தேவை அதிகமாக இருக்கு. வளர்ச்சியை ஊக்குவிக்கும் விதமாக தென்னிந்திய பொருளாதாரம் மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்கும் பட்சத்துல வணிக வாகனங்களுக்கு, உதாரணத்துக்கு டாக்ஸி, காரா இருக்கலாம். ஏன்னா வெளிநாட்டுல இருந்து வியாபாரிகள் பயணம் செஞ்சு ஒரு நிறுவனத்துக்கு போய் தேடலாம். இங்க காட்டன் மில்ஸ் இருக்குது, இங்க ஷூ ஃபேக்டரிஸ் இருக்கு, பல்வேறு தொழிற்சாலைகளுக்கு அவர்கள் ஒப்பந்தத்திற்கு பயணிக்கலாம். பயணம் செய்யக்கூடிய வாகனங்களா இருக்கட்டும், அந்த பொருட்களை ஏற்றி செல்லக்கூடிய வணிக வாகனங்களா இருக்கட்டும், அவர்களுக்கு ஏன் இந்த வரி விலக்கு கொடுக்கவில்லை? இதுல பொருளாதாரம் எப்படி? ரோடு போட்டா உங்களுக்கு பொருளாதாரம் உயர்ந்துருமா? பொருளுக்கு நீங்க இப்படி நிபந்தனை வைக்க போகும்போது கடைசியில யார் தலையில விதிக்குது அப்படின்னா மக்கள் தலையில தானே விதிக்குது. இன்னைக்கு சென்னை டு வேலூர் ஒரு 6,000 ரூபாய் 6,500 ரூபாய் நான் வாடகை வாங்குறேன் அப்படின்னா ஒரு காருக்கு, அதுல 3,000 ரூபாய் எனக்கு டீசல் போயிடுது. ஒரு 1,000 ரூபாய் 1,500 ரூபாய் நான் டிரைவருக்கு சம்பளம் கொடுத்துறேன். பாக்கி இருக்கிறது இதுக்கு போக நான் சுங்கச்சாவடிக்கு சுங்க கட்டணம் நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு 500 ரூபாய் அது போயிடும். பாக்கி இருக்கிறது 1,000 ரூபாய். 1,000 ரூபாய்க்கு நான் வாகனத்தையும் முதலீடு செய்து அதற்கு கடன் பட்டு அதற்கு வட்டியோட நான் திருப்பி வங்கிக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல இவ்வளவு நெருக்கடியான ஒரு தொழிலை செய்வதற்கு விலகுவதற்காகவே இது போன்ற நெருக்கடிகளை அரசு கொடுக்குது அப்படின்றதுதான் குற்றச்சாட்டா நான் பதிவு பண்ணுவேன். டோல் ரோடு அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டோல் ரோட்ல என்னென்ன வசதிகள் முதல்ல இருக்கணும்? இந்த வசதிகளை எல்லாம் இத கான்ட்ராக்ட் எடுத்திருக்கக்கூடிய நிறுவனம் அதை செய்து கொடுக்கிறார்களா? இல்ல, எந்த நிறுவனமும் செய்யறது இல்ல. ஒண்ணு இல்ல, இவ்வளவு ஃபெசிலிட்டியை விட்டுருங்க. இன்னைக்கு 0 ஆக்சிடென்ட் கொண்டு வரணும் அப்படின்றது தமிழ்நாடு ரொம்ப முனைப்பு காட்டுது. தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகளும் ரொம்ப முனைப்பு காட்டுறாங்க. எந்த தேசிய நெடுஞ்சாலையில இந்த இடத்துல விபத்து நடந்த பகுதி 302A அப்படின்னு சொல்லி மார்க்கிங் பண்ணணும், பெயிண்ட் அடிக்கணும், ரோட்ல பெயிண்ட் அடிக்கணும். விபத்தின் காரணமாக ஒருவர் மரணம் அடைந்திருக்கிறார் அப்படின்றத அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் இந்த சட்டத்துல இருக்கு. தேசிய நெடுஞ்சாலையா இருக்கட்டும், மாநில வழிச்சாலையா இருக்கட்டும். ஆனா ஏதாவது ஒரு இடத்துல அங்க நீங்க பார்க்க முடியுமா ரோட்ல? அதுவே ஊழல் தானே, அந்த பெயிண்ட் காசு ஊழல் தானேங்க. எதற்காக அதை செய்ய மறுக்கிறாங்க? செலவுகள் அதிகமாகுது, அதற்கான வேலை ஆட்கள் சம்பளம் இதெல்லாம் குறைக்க பாக்குறாங்க. ஒண்ணு இல்லைங்க, நீங்க ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு வைங்களேன், அங்கங்க சுங்கச்சாவடிகள்ல சண்டை நடந்திருக்கும் இல்லையா? இப்ப இந்த ஒரு வருஷமா எந்த இடத்துலயும் சண்டை நடக்கலையே. ஏன் நடக்கல? அதிகபட்சமாக பெண் ஊழியர்களை பணியமர்த்திருக்கிறாங்க. இப்ப நீங்க பெண்கள் கிட்ட நான் போய் சண்டை போட முடியுமா? பொதுவாகவே தமிழர்களா இருக்கட்டும், தென்னிந்தியர்களா இருக்கட்டும், மகளிருக்கு ஒரு ஒரு தனித்துவம் வாய்ந்து அவங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவர்கள். அப்படி இருக்க போகும்போது நீங்க பெண்கள் கிட்ட போய் அந்த இடத்துல போய் சண்டை போட்டோம்னா நம்மளுக்கு முதல்ல மனசு ஒத்துக்காது. ரெண்டாவது, அப்படியே நான் போய் சண்டை போடுறேன்னாலும் பின் விளைவுகள் என்ன வரும் அப்படின்னா என் கையை பிடிச்சி எழுத்தான். இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வர போகும்போது இந்த குற்றச்சாட்டுகளை மீண்டு வெளியில வருவது அப்படின்றது கடினம். சோ கான்ட்ராக்டர்ஸ் மேற்கொள்ளக்கூடிய ஒரு யுக்தி மாதிரி இருக்கா? யுக்தி, ஆமா, இது யுக்தி தான். ஃபாஸ்டாக், சரி, ஃபாஸ்டாக் போட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு வெஹிக்கிள் கியூ இல்லாமலா இருக்குது. ஒவ்வொரு பண்டிகை நாட்களுக்கும், பொங்கல், தீபாவளி, கிறிஸ்துமஸ், விடுமுறை நாட்கள், நீங்க அந்த பக்கம் போய் பாருங்க, சுங்கச்சாவடிகள்ல சிங்கிள் லேன்ல இருந்து ஆப்போசிட்ல ஏறி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இன்னைக்கு இருக்கே தவிர இது ஒன்னும் ஃபாஸ்டாக் போட்டதுனால எல்லாரும் ஸ்பீடா போடுறாங்க, டோல்ல எதுவும் ஃப்ரீயா விட்டுறாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஆம்புலன்ஸ், நானே பர்சனலா ஆம்புலன்ஸ் வச்சிருக்கிறேன். சில நேரங்கள்ல ஆம்புலன்ஸ்ல போனா கூட டோல் ஒடியான்னு அந்த எம்ப்ளாயிஸ் கேட்டை திறக்கிறதோ இது பண்றதோ இல்ல.
அதே மாதிரி அந்த லேன்ல கூட உங்களுக்கு வந்து ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கு. அதுவே எமர்ஜென்சி லைன். அந்த எமர்ஜென்சி லைன்ல ஸ்பீட் பிரேக்கர் போடணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனா அங்க போட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து எல்லாமே முரண் தான். முதல்ல ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2020 நம்மளுடைய மாநிலத்தினுடைய ரீஜனல் ஆஃபீஸர் நேஷனல் ஹைவேஸ் அவர் அதிகாரி ஒரு ரொம்ப பார்க்க போகும்போது அவரு சொன்ன விஷயம், முதல்ல ஹைவே அப்படின்னா அது எலிவேட்டட் ரோடா இருக்கும். தரையில இருந்து அதை வந்து உயர்த்தப்பட்ட சாலையாக இருக்கணும். இங்க தரையில இருந்து உயர்த்தப்பட்ட சாலை எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு எனக்கு தெரியல. ஈஸியா ஆக்சசபிள். இந்த பிரதான சாலையில இருந்து அணுகு சாலையில இருந்து வரவங்களுக்கு ஈஸியான ஆக்சஸா தான் இருக்கு. அந்த இடத்துல விபத்து நடக்க கூடாதுன்னு இருக்கக்கூடாது. ஆக்சஸ் இருக்கக்கூடாது. இந்த ரோட்ல போறவங்க போயிட்டே இருக்கணும், எந்த தடையும் இல்லாம போயிட்டே இருக்கணும். ரோடு ஓரத்துல வந்து வெஹிக்கிள் பார்க் பண்ற அளவுக்கு ஃபெசிலிட்டி இருக்கக்கூடாது. அங்கதான் இளநீ கடையும் இருக்கும், அங்கதான் டீ கடையும் இருக்கும், அங்கதான் வந்து வியாபாரிகள் வந்து பெரிய விலங்குகள் கிராஸ் ஆகும். இந்த மாதிரி எல்லாமே வந்து டோட்டலாவே வெளிநாடுகள்ல இருந்து இங்க வந்து ஒரு எம்ப்ளாயிஸ் வந்து ஹையர் பண்றாங்க. அதாவது ஓட்டுநர் பணிக்கு ஹையர் பண்றாங்கன்னா இந்தியர்கள், அதுவும் குறிப்பா வந்து தென் இந்தியார்கள வந்து ப்ரிஃபர் பண்றது அதிகம். ஏன்னா அங்கெல்லாம் வந்து நம்ம டிரைவ் பண்ணுவோம், நமக்காக டிரைவ் பண்ணுவோம். ஆனா இங்க நம்ம பிராக்டிஸ் பண்றது எப்படின்னா எதிர் திசையில வரவங்களுக்கும் சாலையில பயணிக்கிறவங்களுக்கும் சேர்த்து நம்ம வாகனம் இயக்கணும், சேர்த்து கவனமா இருக்கணும். அது அவங்களுக்காமே அவன் வந்து இடிச்சிட போராட்டத்துக்காவது நம்ம போய் ஒதுங்கணும். ஏதாவது நாய் குறுக்க போதே அப்படின்ற கவனத்துல இருக்கணும். நாய் குறுக்க வந்துட்டா அதை அடிபட்டுட்டா பரவாயில்ல, வழிக்கு விழுந்தா உள்ள இருக்கிற 12 பேசஞ்சர் 18 பேசஞ்சர் 30 பேசஞ்சரோட வாழ்க்கை எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக கவனத்தோட நம்ம இயக்கும். அங்க அப்படி கிடையாது. அதுக்குன்னு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்ஸ் வச்சிருப்பாங்க. அதுல யார பத்தி யாரும் கவலைப்பட தேவையில்லை. நான் ரூல்ஸை ஃபாலோ பண்றேன்றதான் முக்கியம். பட் இங்க வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்றதை விட பர்சனலா நம்ம வந்து கேர் எடுத்து வெஹிக்கிள் ஓட்ட வேண்டும். அதுவும் ஸ்பெசிபிக்கா இந்த நேஷனல் ஹைவே பொறுத்த வரைக்கும் அவசியம் என்ன அவசியம் அப்படின்றத குறிப்பறிஞ்சு வாகனத்தை சாலைகள் கொடுத்தா பரவாயில்ல. நீங்க திருநெல்வேலி டு சென்னை, சென்னையில இருந்து ஹைதராபாத் ஓகே. ஆனா வந்து இங்க இருந்து வேளாங்கண்ணி ரூட்டுக்கு இதுக்கெல்லாம் வந்து தஞ்சாவூர் டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலை அதுக்கு ஒரு சுங்கச்சாவடி அவசியம் இல்லாதது. என்னதான் ஹெவி லோடு வச்சு ஒரு 10 டன் லாரியா இருக்கட்டும், இல்ல 1.5 டன் சின்ன லோடு வண்டியா இருக்கட்டும், 40-60 மேல போகிறது இல்ல. அப்படிப்பட்ட கனரக வாகனத்தை அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் தான் பேசுறீங்க. சாதாரண இப்ப மக்களும் கூட பாசஞ்சர் சொல்றேனே, பாசஞ்சர் வெஹிக்கிளா நான் வச்சிருக்கிறேன். என்னோட பாசஞ்சர் வெஹிக்கிள்ல 7 பேர் டிராவல் பண்ணாங்கன்னா கூட நான் 80 கிலோமீட்டர்ல இருந்து 100 கிலோமீட்டருக்கு மேல பயணிக்க முடியாது. அவசியம் இல்லாதது பாதுகாப்பற்ற சூழ்நிலையில நான் வாகனம் இயக்க எனக்கு விருப்பம் கிடையாது. அதுதான் லிமிட். நாங்க எப்படி ப்ரொஃபஷனல் டிரைவர்ஸ் எப்படி டிரைவ் பண்ணுவோம்னா we will have some target. இங்க சென்னை டு திருச்சின்னா ஒரு 5 மணி நேரம் 5.5 மணி நேரம். நாங்க வந்து வேகமா போய் 3.5 மணி நேரத்துல நடுல ஸ்டாப் பண்ணி நான் தூங்குறது, இல்ல வந்து டீ காஃபி வந்து 4 இடத்துல நிப்பாட்டுறது அப்படி கிடையாது. நாங்க வந்து ஸ்டாண்டர்டா பிசினஸ் ரன் பண்ணுவோம். இது வேலை நடக்கிறதுக்கும் ஸ்டாண்டிங் ப்ரொசீஜர்ஸ் இருக்கணும். பட் ஸ்டாண்டிங் ப்ரொசீஜர்ஸ் இல்ல. வேலை நடக்குது, சாலை போடுறாங்க, சாலை போட்டதுக்கு அப்புறமா அந்த வெள்ளை நிற கோடு வந்து லேன் டிசிப்ளின்காக மார்க் பண்ணணும். அது கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் விட்டுருவாங்க. நம்ம செய்திகள்ல பார்க்க போகும்போது என்ன வரும், கவனக்குறைவுல வாகனம் விபத்துக்குள்ளானது அப்படின்றதுதான் பார்ப்போம். செய்தியில எத்தனை பேர் காயமடைதாங்கன்றதான் பார்ப்போம். என்னைக்காவது ஒரே ஒரு ஓட்டுநர் கிட்ட நம்ம போய் பேட்டி எடுத்துருப்போமா, எப்படி விபத்து நடந்தது, எதனால நடந்தது, கவனக்குறைவுன்றீங்களே, என்ன கவனக்குறைவு? எனக்கு இந்த வெள்ளை கோடு போட்டா எனக்கு ரிஃப்ளெக்ட் இருக்கும், என்னால கவனிக்க முடியும். இந்த பாரபெட் வால்லையும் வந்து பெயிண்ட் அடிக்கிறது இல்ல. அப்படியே பெயிண்ட் அடிச்சாலும் கட்சியினுடைய விளம்பரங்கள் தான் அதிகமா இருக்கும். தேசிய நெடுஞ்சாலையில கட்சியினுடைய விளம்பரங்கள் இல்லாம சாலை இல்ல. அவர்களுக்கு எந்த இடத்துல அனுமதி கொடுக்கறாங்க அப்படின்றதும் தெரியல. பொதுவாவே நான் கேட்கறது என்னன்னா, மாநில அரசாங்கம் மிக வலிமையாக மத்திய அரசாங்கத்திடமிருந்து பெற்றுத்தர வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. நீங்க மக்கள் கிட்ட வந்து இப்படி வந்து டோல்கேட் மூலியமா வசூலிக்கக்கூடிய தொகை வீணடிக்கப்படுது. அது முறையா இல்ல. உண்மையிலுமே சொல்ல போனா விபத்தின் காரணம் யார் அப்படின்னா அந்த கான்ட்ராக்டர் மேலேயும் வழக்குகள் பதியப்படும். ஒரு விபத்து நடக்குது, கேரளால இருந்து வந்த வண்டி கோயம்புத்தூர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 48 பயணிகள் கூட்டிட்டு வந்த பாசஞ்சர் ஆம்னி பஸ் ஃபயர் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 17 பேர் வரைக்கும் ரெஸ்கியூ பண்ணாங்க.
ஒரு சில பேரை காப்பாற்ற முடியல, விபத்துக்குள்ளாச்சு அப்படின்ற செய்திகள் நான் பாக்குறோம். ஆனா அது விபத்து எதனால ஆச்சு, அந்த விபத்து மனிதனுடைய இயற்கையான நடந்த விபத்தா இல்லை மனித தவறால நடந்த விபத்தா? அந்த மனித தவறுன்னா ஒருவேளை ரோடுனால நடந்திருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு வழக்கு ஒப்பந்ததாரனால, சரி அவ்வளவு விட்டுருங்க, 1 வருஷம் ஆயிடுச்சு இல்ல சிஏஜி ரிப்போர்ட் வந்து. இந்த ஒப்பந்ததாரர்கள் இருக்கிறாங்களே, யாராவது ஒருத்தருக்கு ஊழல் தடுப்பு பிரிவு காவல்துறை அதிகாரிகளால வழக்கு பதிவு பண்ண முடியலையா என்ன? குஜராத்ல ஒளிஞ்சிருக்கானா இல்ல பீகார்ல ஒளிஞ்சிருக்காங்களா? அதனுடைய கணக்குகளை எடுப்பதற்கு மாநில அரசாங்கமும் துணிச்சலோட செயல்படணும் அப்படின்றத நான் வலியுறுத்தேன். அதே மாதிரி ஹைவேஸ்ல டிராவல் பண்ண போகும்போது SOS எமர்ஜென்சி கால் பண்றதுக்கு போன் புத் இருக்கணும், ஆம்புலன்ஸ் இருக்கணும், டோ வெஹிக்கிள் இருக்கணும், அதையும் தாண்டி கிரேன் வச்சிருக்கணும், அதையும் தாண்டி ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வச்சிருக்கணும். எது டோல் பிளாசாலேயே இன்கேஸ் உங்களுக்கு கார் பஞ்சர் ஆயிடுச்சு இல்ல பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா கூட அந்த டால் ஃப்ரீ நம்பர் கூப்பிட்டு உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும். அவர்கள் வெஹிக்கிள் பிரேக் டவுன்னா அவங்க வந்து டோ பண்ணி நியரஸ்ட் சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போய் டிராப் பண்ணியே ஆகணும். அது இலவசம் தான். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. சரி, இதுக்கெல்லாம் சேர்த்துதான் இந்த வசதிகளை எல்லாம் நாங்கள் பயணிகளுக்கு வழங்குகிறோம் அப்படின்றத அடிப்படையில தான் டோல் வசூலிக்கப்படுது. அதன் அடிப்படையில தான் அந்த டோல் நிர்ணயிக்கப்படுது. ஆமா, இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப நான் சமீபத்துல போன இடங்கள்ல சில டோல்கேட்ல எல்லாம் வந்து எந்த வசதியும் இல்லாமல் டோல்கேட்டே வந்து அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, அந்த டோல் பிளாசாவே பராமரிக்காம இருக்கிறத நாம் பார்க்க முடியுது. இது வந்து இதெல்லாம் சிலது காலாவதியான சுங்கச்சாவடிகள். முதல்ல வந்து இங்க இருக்கிற RO ரீஜனல் ஆபிசர் வந்து இருக்கிற ப்ராஜெக்ட் டைரக்டர்களுக்கு வந்து மாசம் மாசம் ஒரு மீட்டிங் போட்டு என்னென்னலாம் பிரச்சனை வருதுன்றத கவனிக்கணும், சாலையில பயணிக்கணும். அதையும் தாண்டி இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் பண்ணலாம்ல, பண்ணணும்ல, பண்ணணும், கண்டிப்பா பண்ணணும். டோல் பிளாசால போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், கண்டிப்பா பண்ணணும், கண்டிப்பா. அவர்கள் அதிகாரிகள் செய்யணும். நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அவங்க கண்ணில் படலையா இப்படிப்பட்ட ஒரு டோல் பிளாசா இருக்குது, இன்னும் இயங்கி கொண்டு இருக்குது, வரல. இதெல்லாம் கவனிக்கணும் பிரதமர் வந்து எப்பவுமே வந்து நாட்டை விட்டு வெளியில போய் அவருக்கு ஒப்பந்தத்தையும் நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்கும் அக்கறை எடுக்கிறாருன்னு போகும்போது நாட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்றத கவனிப்பதற்கு இல்லை. அதிகாரிகளை நம்ம குறை சொல்றோம்ல. சமீபத்துல நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி நம்ம மினிஸ்டர் நிதின் கட்கரி அவர்கள் வந்து பார்லிமெண்ட் செஷன்லயே சொன்னாரு, 60 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளார இருக்கீங்கன்னா ஆதார் அட்டையை பயன்படுத்தி நீங்க இலவசமாக பயணிக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் உள்ள போய் நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேடி பார்த்தா 315 ரூபாய் கட்டிட்டு தான் நீங்க ஃப்ரீயா போக முடியும். அது பேர் ஃப்ரீ இல்ல. இது கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு போகும்போது இதெல்லாம் போய் கேள்வி கேட்கறது யாரு இருக்கா? பக்கத்து ஊர்கள்ல ஒரு டோல் பிளாசாக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல இங்க இருந்து அந்த பக்கம் போறதுக்கும் நான் வந்து காசு கட்டி 315 ரூபாய் இருக்கு. ஆமா, அப்படிப்பட்ட இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்கு. நீங்க முன்னெல்லாம் இந்த ஃபாஸ்டாக் வரதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து எப்படின்னா, நீங்க உங்களுடைய இருப்பிடத்திற்கான சான்றிதழ் ஆதார் அட்டையா இருக்கலாம், ரேஷன் கார்டா இருக்கலாம், இந்த மாதிரி ஏதேனும் வாக்காளர் அடையாள அட்டையா இருக்கட்டும், இதெல்லாம் காமிச்சு நீங்க வந்து மாசத்துக்கு ஒரு பாஸ் வாங்கிக்கலாம். 60 ரூபாய் நம்ம அப் அண்ட் டவுனுக்கு நம்ம 60 ரூபாய் கட்டுறோம்னா 25 ரூபா, அதிகபட்சம் போச்சுன்னா 30 ரூபா, பாதிக்கு குறைவா அல்லது பாதி கட்டணம் தான் நம்ம வந்து கட்டணும் அந்த பாஸ் வச்சிருந்தா. அப்ப இருந்தது. ஆனா இப்ப ஃபாஸ்டாக் கொண்டு வந்ததுனால நீங்க எனேபிள் பண்ண போகும்போது இதெல்லாம் சொல்லி எனேபிள் பண்ணும். இல்லைன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 2-2.5 லட்சம் வாகனங்கள் வந்து போரூர் டோல்கேட்டை தாண்டி பயணிக்குது. ஆனா அங்க வந்து இந்த சலுகையை பத்தி கேட்க போகும்போது அங்க இருக்கிற சுங்கச்சாவடி ஊழியர் வந்து, சார் இங்க ஒரு 15 வண்டிக்கு மேல இந்த ஸ்கீம் அவைல் பண்ணி போயிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு சொன்ன வார்த்தை. இது வந்து நான் சொல்றது 2018-17 அந்த டைம்ல 2-2.5 லட்சம் பேர் பயணிக்கக்கூடிய வெறும் ஒரு 15 பேர் தான் அந்த ஸ்கீம் அவைல் பண்ணி அவங்க ஓட்டிட்டு. மற்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, காசு தெரியாது, அவங்களுக்கு விவரமே தெரியாது. அதை ரகசியமா வச்சிருக்க போகும்போது எப்படி தெரியும்? டோல்கேட்டு எக்ஸ்பைரி ஆன டோல்கேட்டான்றத போர்டு வைக்கலன்னு போகும்போது உங்களுக்கு ஆஃபர் எப்படி சொல்லுவாங்க, சலுகை எப்படி சொல்லுவாங்க? மக்கள் பணத்தை அப்படியே அதான் சொன்னேன் நானு. ஒப்பிட போகும்போது நான் என்ன சொன்னேன், ராஜா காலங்கள்ல ஒத்தையடிய பாதையா இருக்கட்டும், இல்ல ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வணிகம் செய்யக்கூடிய வணிகர்களை பாதுகாக்கிறதுக்காகவே ஒரு 4-5 காவலர்கள் இருப்பாங்க. அந்த காவலர்களையும் தாண்டி கொள்ளையர்கள் கொள்ளையடிச்சுட்டு போவாங்க. இது வணிகம்னு தெரிஞ்சே இங்க கொள்ளை நடந்துட்டு இருக்குது அப்படின்றதுதான் குற்றச்சாட்டு. கொள்ளைன்றது அவங்களே சொல்லிட்டாங்களே, சிஏஜி ரிப்போர்ட் சொன்னதுக்கு அப்புறமாவும் அதன் மீது எந்த நடவடிக்கை இல்ல அப்படின்னு போகும்போது யார் பிழை யார் குறை அப்படின்னா மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் தான். மாநில அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? இப்போ ஊழல் நடந்திருக்குன்றத மத்திய அரசாங்கத்தினுடைய தணிக்கை குழு தானே கொடுத்திருக்காங்க. எந்தெந்த ஒப்பந்ததாரர்களோ அந்த ஒப்பந்ததாரர்களுடைய அலுவலகத்துக்கும் அவர்களுடைய இல்லத்திலையும் ரெய்டு கொடுங்க,
எவ்வளவு ஊழல் பணம் எங்க பதுக்கி வச்சிருக்கிறேன்னு நோண்டுங்க. நோண்ட முடியலையா? இல்ல உங்களுக்கும் அவங்க ஏதாவது கொடுக்க வேண்டியதை கொடுக்குறாங்களான்ற ஒரு கேள்வி வருது இல்ல. சாமானியனா இருக்க போகும்போது அந்த கேள்வி வருமா வராதா? அப்ப ஏன் அந்த ஒப்பந்ததாரருடைய இல்லத்தை கதவு தட்டல அப்படின்ற கேள்விக்கு பதில் கிடைக்கணும்ல. ஒண்ணு இல்ல, இந்த ஒரு வருஷத்துலயே எனக்கு தெரிஞ்சு வெறும் ஓரிரு ஊடகம் தான் இந்த சிஏஜி ரிப்போர்ட்டை பத்தியே பேசியிருக்கிறாங்க. இதுவே மருத்துவத்துறையில ஒரு இந்த சிஏஜியா இருக்கு, இல்ல விமானத்துறையில ஒரு சிஏஜியா இருக்குது, இல்ல நிதித்துறையில ஒரு சிஏஜி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னா நாடே பேசாதா என்ன? நாள்தோறும் பல்வேறு ஊடகங்கள்ல ஒரு அரசியல் கட்சியும் இன்னொரு அரசியல் கட்சியும் பற்றியுமே விவாதங்கள் நடந்துட்டு இருக்குது. இதன் மத்தியில துறை சார்ந்தும் மக்களுடைய பிரச்சனை சார்ந்தும் ஒரு அரசியல் கட்சியோ அல்லது எதிர்கட்சியோ வைத்து ஒரு விவாதம் நடத்தி இருக்கிறாங்களா அப்படின்னா ரொம்ப குறைவு. 365 நாள்ல ஒரு 100 நாள் நடத்துவாங்களா அதிகபட்சம். ஆனா அரசியல் கட்சி தலைவர்கள் மக்களை பற்றி சற்றுமே சிந்திக்காமல் அவர்கள் அதில் ஆதாயம் பெறுவதை மட்டுமே நோக்கமா வச்சிருக்க போகும்போது டோல் பிளாசால ஊழல் நடந்தா யாருக்கு என்ன பிரச்சனை? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பயணிக்க போகும்போது ஒவ்வொரு முறையும் இந்த சுங்க சாவடிகளை கடக்கும் போகும்போது அவருக்கும் இந்த சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும். ஏன்னா அப்பதான் ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளவு பணம் செலவு பண்ணிருக்காருன்னு நம்ம பேசுறோம்ல. அப்ப டோலுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்காருன்றத நம்ம பேசுவோம். அப்படி ஒரு நிலை மாறினால் மட்டும்தான் இதுக்கெல்லாம் கணக்கு வழக்கெல்லாம் கேட்போம். காலாவதியான சுங்க சாவடிக்கு ஏன் பிரதமர் காசு கட்டணும்னு கேள்வி கேட்போம். அவர் எங்க ரோட்ல போறாரு? அவரு பறந்துகிட்டு இருக்கிறாரு. அவர் ரோட்ல வந்தாருனாலும் சரி. இப்ப நீங்க சொல்றதை பத்தி பார்க்க போனா ஒரு டோல் பிளாசா இருக்கு, அதுல இத்தனை வசதிகளும் இருந்தால்தான் அது வந்து முழுமையாக இயங்கக்கூடிய டோல் பிளாசா. எல்லாம் ஓட்ட உடசலுமா இருக்கக்கூடிய டோல் பிளாசாவை பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாமா இது காலாவதியானது அப்படின்ற ஒரு முடிவு சொல்ல முடியல. அது 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 எதுவுமே ஐடென்டிஃபை பண்ண முடியல. மக்கள் தெரிஞ்சுக்கிறது எப்படி? வாய்ப்பு என்ன இருக்கு? இது அரசு கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. இது அரசு அதிகாரிகள் சொல்ல வேண்டிய. மிஸ் பண்ணி ஏதாவது வச்சிருக்காங்களா? பொது இடத்துல போய் 11 சுங்கச்சாவடிகள் காலாவதியான சுங்கச்சாவடிகள். 11 சுங்கச்சாவடியில நீங்க வந்து ஆதார் அட்டையை காமிச்சிட்டு போனீங்கன்னா கூட விட்டுருவாங்க. ஏன் தெரியுமா? அது காலாவதி சுங்கச்சாவடி. காட்டு போனீங்கன்னா கூட ஃப்ரீயா விட்டுருவாங்க. இன்னும் இயங்கிட்டு இருக்கு. இன்னும் இயங்கிட்டு தான் இருக்கு. அதிகபட்சம் அடியாட்களை வைத்துக் கொண்டு பல்வேறு சுங்கச்சாவடிகள் இயங்கிட்டு தான். உங்களுக்கு எல்லாம் விவரம் தெரிஞ்சவங்க நீங்க இயக்கக்கூடிய வாகனங்கள், நீங்க எல்லாம் கூட அதை போய் பேசுறது என்ன கேட்க சொல்றீங்க? தொடர்பா வழக்கு கிழக்கு தொடர்றது இல்லையா? வழக்குகள் தொடர்ந்தால் மிரட்டல் வரும். வாழ்வாதாரத்துக்கே பிரச்சனையா உட்கார்ந்துருக்க போகும்போது நீங்க வழக்கு எதுக்கு எப்படி போறது சொல்லுங்க? அப்படியே போனாலும் தமிழகத்தினுடைய திமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய மதிப்பும் மரியாதைக்குரிய வில்சன் அவர்கள் வழக்குகள் எடுத்துட்டு தான் இருக்கிறார். அந்த வழக்குகளையும் மீறி வில்சன் செய்ய முடியாத வழக்கா நான் போய் பதிவு பண்ண முடியும்? அவர் பதிவு பண்ண வழக்குகளே பல வழக்குகள் இன்னும் நிலுவையில இருக்குது. அவரும் மாநிலத்தினுடைய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ஏவா வேலு அவர்களும் நாட்டினுடைய பிரதம மந்திரியா இருக்கட்டும், போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரியா இருக்கட்டும், அவர்களை சென்று சந்தித்து மனுக்கள் கொடுத்தும் இன்னும் காலாவதியான சுங்கச்சாவடிகளை அகற்றல அப்படின்னு போகும்போது ஜூட் மேத்யூ சுதந்திர வாடகை வாகன சங்கத்தினுடைய செயலாளர் போய் வழக்கு போட்டுட்டா உடனே கொடுத்துட போறாங்களா? சாமானியர்கள் வாகனம் இயக்குறாங்க, எங்களை மாதிரியான ஆட்கள் வாக்களிக்கிற நாள் அன்னைக்கு அந்த ஓட்டுநர் பணி செய்யக்கூடிய இந்த எலெக்ஷன் கமிஷனால பணி செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு வாக்குகள் வேணும், அவர்களுக்கு தபால் வாக்குகளை உறுதி செய்யுங்க அப்படின்னு வழக்கு தொடுத்ததுக்கே ஒன்னும் கிடைக்கல. ஜனநாயகத்தினுடைய கடமை இல்லையா? அந்த கடமை பணியாளர்களாக இங்க பணி செய்யற போகும்போதே எங்களுக்கு கிடைக்கலன்னு போகும்போது இதுக்கெல்லாம் போய் வழக்கு போட்டு கூட சாதிக்கிறது. அப்ப இதெல்லாம் தெரியாம தான் வந்து பல இடங்கள்ல இன்னமும் சுங்கம் வசூலித்துக்கிட்டு இருக்கு. பலர் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. பண்டிகை நாட்கள்ல கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. நான் தான் சொல்றேனே, இன்னைக்கு வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட்ல ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸுங்களுக்கே வந்து சீசன், அதாவது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அப்படின்னா அதுல டிக்கெட்ல ஒரு 2 ரூபா 5 ரூபா வந்து அதிகரிச்சு கொடுக்குறாங்க. அந்த டிமாண்ட் சார்ஜஸ் கொண்டு வந்துட்டாங்க. விமானத்துல டிமாண்ட் சார்ஜஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஓலா ஊபர்ல டிமாண்ட் சார்ஜஸ் கொண்டு வந்துட்டாங்க. நாளைக்கு டோல் பிளாசாலையும் டிமாண்ட் சார்ஜ் வந்தாலும் வரலாம் அப்படின்ற ஒரு நிலை கொண்டு வருவாங்க. அதுதான் அவருடைய பெரும் முதலாளி. அதிகமான நபர்கள் பயன்படுத்துறாங்க இந்த குறிப்பிட்ட காலத்துல, ஆகவே நீங்க அதிகமா காசு கொடுங்க, அதிகமா அப்படின்னு கேட்பாங்க. கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்க ஃபாஸ்டாக் வாங்க போகும்போது 180 ரூபாயில இருந்து 150 ரூபா மினிமம் வந்து நீங்க வந்து பணம் கட்டி தான் அந்த பார்கோட் ஸ்டிக்கரை வாங்கியிருப்பீங்க. ரெண்டாவது மினிமம் பேலன்ஸ் 200 ரூபாயில இருந்து 500 ரூபா வரைக்கும் ஒரு நிறுவனத்துக்கு ஏற்றால் போல மினிமம் பேலன்ஸ் வைக்கணும். அந்த மினிமம் பேலன்ஸ் நீங்க வித்ட்ரா பண்றீங்கன்னா மட்டும்தான் அதை எடுக்க முடியுமே தவிர அந்த பணம் எல்லாம் எங்கேயே போய் நிக்குது. இதெல்லாம் வியாபாரம். பொருளாதாரத்தை உயர்த்திட்டோம், ஜிடிபி ரேட் ஏறிடுச்சு அப்படின்னா
எங்க இருந்து அதெல்லாம் ஏறுது? நீங்க இந்த மாதிரி சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா ஜிடிபி ஸ்டாண்டர்டா தான் நிக்கும். ரெண்டாவது, இப்ப பொருள் விற்கணும், ஜிபிஎஸ் கருவி விற்கணும்ல. கருவி இல்லாம வெறும் பார்கோட வச்சு எப்படி நீங்க ஸ்கேன் பண்ணுவீங்க? இப்ப அந்த கருவி வியாபாரம் செய்யணும். ஒரு வியாபாரிக்காகவும் மொத்த கொள்முதல் செய்யக்கூடிய இடைத்தரகராக இவர்களுடைய ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய பினாமிகள் இதை வியாபாரம் செய்வாங்க. அவர்கள் வருமானம் ஈட்டுவதற்காக தான் ஜிபிஎஸ் கருவி. நீங்க கியூல நின்னு பொறுமையா போறீங்கன்றதுக்காக, ஈஸியா வேகமா போகணுன்றதுக்காக ஒரு திட்டம் கொண்டு வராருன்னு நினைச்சிட்டீங்களா? அடுத்து போங்க சார். ஆனா இப்போ நீங்க சொல்வது போல அந்த திட்டம் உண்மையிலேயே டோல்கேட்டே இல்லாத ஒரு நிலைமை உருவாக்கும். சார், டோல்கேட்ல காசே வாங்காத ஒரு நிலை உருவாக்குவதற்கு அரசு கிட்ட ஏதாவது திட்டம் இருக்கா? இன்னைக்கும் தமிழகத்துல 2 சுங்கச்சாவடிகள் மாநில அரசால இயங்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் இருக்கு. அது நம்ம ஓஎம்ஆர்ல டைடல் பார்க்க தாண்டோன்னு வரக்கூடிய ஒரு சுங்கச்சாவடி. அதே போல ஈஸியா ஓஎம்ஆர்ல இருக்கக்கூடிய சாலையும் மாநில வழிச்சாலை, மாநில அரசால் நிறுவப்பட்ட சுங்க சாலைகள். அதுல ரேட் ஏத்துனாங்கன்னு எங்க செய்தி வந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப சமீபத்துல ஒரு 2 தடவை ஏத்துறாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து 2 தடவை ஏத்திருக்காங்க. அந்த சுங்கசாலை புதுச்சேரி போற வரைக்குமே 60 ரூபா தான் ஒட்டுமொத்தமாவே. ஆமா, கட்டுப்படி ஆகுது. 60 ரூபா கொடுக்கறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. 75 ரூபா 80 ரூபா கொடுத்தா நான் ரிட்டர்னும் வரலாம். ஒரு மாநில அரசால் பராமரிக்கப்படக்கூடிய அந்த சாலை அப்படின்றது மக்களிடம் வாங்கக்கூடிய இந்த சின்ன தொகையினால பராமரிக்க முடியுது சாலைய. கேள்வி கேட்க முடியுது இல்லைங்க. ஏங்க நான் என்ன கேக்குறேன், இங்க நம்ம கத்துறோம், இந்த மொழியில, தமிழ் மொழியில பேசுறோம். பிரதமர் வந்துட்டா மட்டும் திடீர்னு தமிழ்ல பேசுவாரு. பட் நான் பேசுறதெல்லாம் அவருக்கு புரியுமானா புரிய போறது இல்ல. யாரும் அதை கொண்டு போய் டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த இவங்க இப்படி பேசியிருக்கிறாங்க, நம்மள கேள்வி கேட்டிருக்காங்கன்னு சொல்ல போறதும் இல்ல. அப்படியே வந்தாலும் அவரு அதுக்கு கவனம் செலுத்த போறாரான்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அது இதை பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்க தொடக்கத்துல ஒரு விஷயத்த சொன்னீங்க, இப்போ ஒன்றியத்தால் பராமரிக்கக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலைகள், அது இல்லாமல் மாநிலத்தால் பராமரிக்கக்கூடிய சாலையும் பேரலா வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதுக்குத்தான் சமீபத்துல 6 மாத காலத்திற்கு முன்பாக சட்டசபையில இதற்கான தீர்மானங்கள் நிறைவேற்றி அதற்கான அரசு ஆணையம் வெளியிடப்பட்டிருக்குது. இனி வரக்கூடிய நாட்கள்ல மாநில அரசாங்கமே ஒப்பந்ததாரர்களை வைத்து சாலை அமைக்கும் பணிகளை மேற்கொள்ளலாம். அதற்கு சுங்கசாவடிகள் அமைக்கப்படுமா அப்படின்ற கேள்விக்கு யார் எழுப்பியது? டோல்முருகன், வேல்முருகன் ஐயா இல்ல, டோல்முருகன். ஏன்னா டோல்கேட்டுக்கு எதிராக அவர் எடுக்கக்கூடிய போராட்டம் மிக மிஞ்சிய ஒரு நல்ல ஒரு மாமனிதர். அவர் எடுக்கக்கூடிய அதற்காகவே ஒரு பேரு, அதற்காகவே டோல்முருகன் நாங்க டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல சொல்லுவோம். அவர் எழுப்பிய கேள்விக்கு அதற்கு இப்பொழுது எங்களால் பதில் சொல்ல முடியாது என்பதுதான் அமைச்சர் அவர்களுடைய பதிலாக இருந்தது. அப்படி மீறி சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டால் நானே அதை எதிர்ப்பேன் என்று சொல்லிதான் அவர் வெளியேறினார். அதனால வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.